ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் 11 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.11 லட்சம் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கினார். திங்கட்கிழமை மாலை 4:30 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்குடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தமிழக அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து 380 மனுக்கள் பெறப்பட்டன. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்த நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார். கூட்டத்தில் பல்வேறு சூழ்நிலையில் உயிரிழந்த 9 குடும்பங்களுக்கு வாரிசுதாரர்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலைகளும், மாவட்ட ஆட்சியரின் விருப்ப உரிமை நிதியிலிருந்து 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 5500 வீதம் ரூபாய் 11,000 மதிப்பீட்டில் 2 தையல் இயந்திரங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். மேலும் திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலகில் 25 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்த 16 வட்டாட்சியர்களுக்கு பாராட்டு சான்றிதழை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஜெயஸ்ரீகா, ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின நல அலுவலர் முருகேஸ்வரி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முருகன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வம், சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் கங்காதேவி, கலால் உதவி ஆணையர் பால்பாண்டி, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் மாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.